எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையத்திற்காக இந்த மாதம் விசேஷமாக நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் 32 வருடங்கள் பெதஸ்தா ஜெப ஊழியத்தின் மூலம் நாம் சேவை செய்து வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 70 லட்சம் மக்களுக்கு சேவை செய்து வந்திருக்கிறோம். 7 மில்லியன் மக்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்தியா முழுவதிலும் இருந்து உலகத்தின் சில பாகங்களில் இருந்து இங்கு ஜனங்கள் வந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பெற்று ஜெபம் செய்த அற்புதங்களை ஆண்டவர் பெரும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இன்னும் இது பெருக வேண்டும். இந்த ஜெப மையத்திற்கு வரும்பொழுதே தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்கிறார்கள். சிலர் இயேசுவை தரிசித்திருக்கிறார்கள், தேவதூதர்களை தரிசித்திருக்கிறார்கள். பிசாசுகள் கதறி ஓடுகிறது. ஜனங்கள் விடுதலையாகிறார்கள், சமாதானம் பெறுகிறார்கள். குழந்தை இல்லாதவர்கள் 20 வருஷம் 22 வருஷங்களுக்கு பிறகு குழந்தையை பெறுகிறார்கள், சுகமடைகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், பரிசுத்தம் பெறுகிறார்கள், ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், தேவனுடைய ஊழியர்களாக ஊழியக்காரிகளாக செல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது கர்த்தர் தங்கும் இடம், தெய்வம் தங்கும் இடம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாக எங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்திற்காக இந்த மாதம் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பெதஸ்தா பிரேயர் சிட்டி, பெதஸ்தா ஜெப பட்டணத்தை நாம் கட்ட வேண்டும். கர்த்தர் எனக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் 600 தன்னார்வ ஜெப வீரர்கள் இங்கு வந்து 1 வாரம் தங்கி 2 வாரம் தங்கி மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக வர வேண்டும். நீங்களும் வரலாம், வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மூலமாகவும் கடந்து செல்லும். தொடர்ந்து இந்த சேவையை செய்ய ஆண்டவர் அருள் புரியும்படி ஜெபம் செய்யுங்கள். இயேசு அழைக்கிறார், பங்காளராக இந்த திட்டத்தையும் இந்த மாதத்திலே தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஓபேல் தேதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ராஜாதை கேட்கும்படியாக உங்களை உயர்த்தி வைப்பாராக. God bless you.